சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். பாட்டி சொல்றதெல்லாம் உண்மையாடா? என்ன சொன்னாங்க? மாமா என்ன உண்மையான கேக்குறீங்க? செவந்தி, இவ என்ன பண்ணிட்டு வந்திருக்கான் தெரியுமா? பூர்ணிமாவோட அம்மா கிட்ட போய் பூர்ணிமாவை டிஸ்சார்ஜ் பண்ணி இங்க கூட்டிட்டு வர வேணாம், உங்க வீட்லயே அவளை வச்சுக்கோங்கன்னு சொல்லிட்டு வந்திருக்கான். அப்படித்தானே சொல்லிட்டு வந்த? ஆமாப்பா சொன்னேன். இப்ப அதுக்கு என்ன? ஏண்டா என்னடா இப்படி பேசுற? நீ புரிஞ்சுதான் பேசுறியா? பூர்ணிமாவை கல்யாணம் பண்ணி இந்த வீட்டுக்கு தானே கூட்டிட்டு வந்திருக்க. நான் சொல்றது புரியுதா இல்லையா? ஏண்டா அந்த புள்ளைக்கு குழந்தை பிறக்காதுன்னு கேள்விப்பட்டா நீ பாட்டுக்கு வீட்லயே வச்சுக்கங்கன்னு சொல்லிட்டு வந்துருவியா? ஏதோ பொருளை தூக்கி போடுற மாதிரி தூக்கி போட்டு வந்திருக்க. ஆமா, யாரா உனக்கு இப்படி பேச சொல்லி கொடுத்தது? யாருப்பா சொல்லி கொடுக்கணும்? நான் என்ன குழந்தையா? பல தடவை அவகிட்ட படிச்சு சொல்லியிருக்கேன், இந்த மாதிரி கண்ட டேப்லெட்லாம் சாப்பிடாதன்னு. ஒரு நாள் என் பேச்சை கேட்டாளா? எதையோ வாங்கி தின்னுகிட்டு இருந்தா இப்படிதான் பாவம். யாராவது ஒருத்தர் பேச்சு ஏதாவது கேட்டிருப்பாளா? என் பேச்சு அவன் கேட்டதில்ல, யார் பேச்சு அவன் கேட்டதில்ல. அப்புறம் எதுக்கு நான் அவ கூட வாழ்ந்துகிட்டு? அதனாலதான் சொல்லிட்டேன். டே ரகு, நீ ஏடா இப்படி எல்லாம் பேசுற? என்ன ரகு? அண்ணி, அவளை பத்தி உங்களுக்கே தெரியும். இத்தனை நாள் இந்த வீட்டுல இருந்திருக்கா, யார் கூடயாவது கொஞ்சமாவது அட்ஜஸ்ட் பண்ணி போயிருக்காளா? அவளால எனக்கும் கெட்ட பேரு, சுத்தி இருக்கவங்களுக்கும் கெட்ட பேரு. எதுக்கு அவ கூட வாழ்ந்துகிட்டு? எனக்கு போதும் ஆயிடுச்சு. அவ இஷ்டத்துக்கு வாழ்றதுக்கு அவ வீட்லயே வாழ்ந்துட்டு போட்டுமே. வேண்டாம் ரகு, இப்படி எல்லாம் யோசிக்காதீங்க. ஒரு பொண்ணு உங்களை நம்பி வந்திருக்கா, அதுவும் நீங்க 2 பேரும் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிருக்கீங்க. பாதியிலே ஏதோ ஒரு காரணத்துக்காக நீங்க அவளை தூக்கி போடுறது கொஞ்சம் கூட சரியில்லை. ஏ செவந்தி, நீ கொஞ்சம் சும்மா இருக்கியா? கூட வாழறவன் அவனுக்கே பிடிக்கலன்னு சொல்றான், அதுக்கப்புறம் எதுக்கு சேர்த்து வைக்கிற? அறுத்துட வேண்டியதானே? பாட்டி, என்ன பேச்சு பேசுறீங்க? வீட்ல ஏதாவது குழந்தைங்க தப்பு பண்ணா நாம தானே கண்டிக்கிறோம். குழந்தைங்க தப்பு பண்ண மட்டும்தான் கண்டிக்கணுமா? பெரியவங்க பண்ணாலும் கண்டிக்கணும். இப்படி பேசுறீங்க? நீங்களே ரகுவுக்கு சப்போர்ட் பண்ணி பேசலாமா? நீங்களும் ஒரு பொண்ணு தானே. இப்படி யாராவது பாதியிலே விட்டுட்டு போனா அந்த பொண்ணு மனசு எவ்வளவு கஷ்டப்படும். இது தப்பு பாட்டி. தயவு செஞ்சு இந்த விஷயத்துல நீங்க ரகுவுக்கு சப்போர்ட் பண்ணாதீங்க. அடி போடி, இத்தனை காலமா அவ உன்னை திட்டிக்கிட்டே இருந்தா, அவளுக்கு வக்காலத்து வாங்கிக்கிட்டு இருக்க. உனக்கெல்லாம் என்னைக்கு இது புரிய போகுதோ? டேய் ரகு, இது சரி கிடையாது. நீ போய் அவங்க அம்மா கிட்ட மன்னிப்பு கேளு. ஏண்டா, பெத்தவங்களோட மனசு எவ்வளவு கஷ்டப்படும்னு உனக்கு தெரியாதா? நம்ம வீட்டு புள்ளைய இப்படி யாராவது பாதியில் அனுப்புனா நீ சந்தோஷப்படுவியா? டேய், உனக்கும் ஒரு தங்கச்சி இருக்கு. நாளைக்கு அவளை இதே மாதிரி அவ புருஷன் பாதியிலே வீட்டுக்கு அனுப்பி வச்சா நீ சந்தோஷப்படுவியா? அவங்க இடத்துல இருந்து நாம யோசிச்சு பார்க்கணும்டா. பூர்ணிமா ஏதோ கோபக்காரிதான், அது இதுன்னு திட்டும் பேசும். அதுக்காக இப்படி எல்லாமா பண்றது? அப்பா, உங்களுக்கு அவளை பத்தி தெரியாதுப்பா. அவ கண்டிப்பா நம்ம குடும்பத்துக்கு செட் ஆகவே மாட்டா. அவளை வச்சுக்கிட்டு என்னால சமாளிக்க முடியலப்பா. தயவு செஞ்சு என்ன புரிஞ்சுக்கங்க. வேண்டாம் ரகு, பூர்ணிமா ஒரு வசதியான வீட்டுல பிறந்திருக்கா. ஒரே பொண்ணு, கொஞ்சம் செல்லம் கொடுத்து வளர்த்திருக்காங்க, அவ்வளவுதான். அவ அப்படிதான் இருப்பா. அதனால என்ன ரகு, சின்ன சின்ன விஷயத்தெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணி தான் போகணும். புருஷன் பொண்டாட்டினா அப்படிதான் இருக்கும். குழந்தை இல்லைன்னு நீங்க பூர்ணிமாவை வேண்டான்னு சொன்னா
இது எந்த வகையில நியாயம்னு சொல்லுங்க? அப்படி குழந்தை இல்லைங்கிறதுக்காக பிரிஞ்சு போறதுன்னு முடிவு பண்ணிட்டா இன்னைக்கு நிறைய புருஷன் பொண்டாட்டி பிரிஞ்சு தானே இருக்கணும். ரகு, தயவு செஞ்சு உங்க முடிவை மாத்திக்கோங்க. இல்ல நீ இப்போதைக்கு இதை பத்தி என்கிட்ட எதுவும் பேசாதீங்க. நான் உங்க அம்மா கிட்ட தெளிவா சொல்லிட்டேன். இதுக்கு மேல மாத்தி சொல்ற ஐடியால நான் இல்ல. டேய், ரகு, மாமா, என்ன ஈஸ்வரி இவன் இப்படி சொல்லிட்டு போறான்? நான் ஏதோ இவனை நல்லபடியா வளர்த்திருக்கேன்னு நினைச்சேன். ஆனா இவன் பொண்ணுங்களோட மனசையே புரிஞ்சுக்க மாட்டானா? ஈஸ்வரி, இவ்வளவு வருஷம் அந்த பிள்ளையோட வாழ்ந்துட்டு இப்ப பாதியிலேயே விட்டுட்டு போறேன்னு சொல்றான். ச்சே, கொஞ்சமாச்சு இவனுக்கு மனசாட்சி இருக்கா? மாமா, நாம யாராவது பூர்ணிமா அப்பா அம்மா பார்த்து பேசலாமா? இல்லனா அவங்க நம்மளதான் தப்பா நினைப்பாங்க. நாம எல்லாரும் சேர்ந்து தான் சப்போர்ட் பண்றதா நினைப்பாங்க. நீ சொல்றதும் சரிதாம்மா. அவங்க வீட்ல நாம எல்லாரும் போய் நேரா பேசுவோம். சரிங்க மாமா. அது வரைக்கும் ரகு கிட்டயும் நீங்க எதுவும் பேசிக்க வேண்டாம். அவர் ஏதோ கோவத்துல இருக்காரு. கோவம் தனியிட்டும், தானா சரியா போயிடும்.